போதை மற்றும் சமூக குற்றங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் ஆசாத் நகர் பகுதியில் ஜீவகாந்தி அறக்கட்டளை மற்றும் SSSS பாய்ஸ் சார்பில் விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. போதை மற்றும் சமூக குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த போட்டிக்கு காவல் துணை ஆணையர் சரவணகுமார், உதவி ஆணையர் அஜய் தங்கம், சமூக அலுவலர் ரபீக் முகமது ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிறுபான்மை நல ஆணைய உறுப்பினர் ரபீக் முகமது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் எனவும், இளைஞர்கள் போதையிலிருந்து மீண்டு வர இதுபோல விளையாட்டு போட்டிகள் நடத்த வேண்டும் என்றும் கூறினார். காவல்துறையும் முதலமைச்சரும் இணைந்து மிக சிறப்பாக போதைப் பொருட்கள் இல்லா தமிழகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் சிறு துரும்பாக இன்று கோவையிலே ஜீவசாந்தி அறக்கட்டளை, SSSS பாய்ஸ், பசி இல்லா கோவை இவர்கள் எல்லாம் இணைந்து இன்று 40 டீமை வைத்து கிரிக்கெட் போதைப் பொருட்களுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டி நடத்தினார்கள். மிக சிறப்பாக நடத்தினார்கள். நாம் எல்லாம் அனைவரும் சேர்ந்து போதைப் பொருட்களுக்கு எதிராக நாம் பாடுபட வேண்டும்.